ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆப்ஷன்ஸ் மாஸ்டர் கை. இது பார்த்தீங்க அப்படின்னா இங்க இருக்க 4 கிரீன் கலர் லைன்ஸ். இது பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டிக்கு நாம நேத்து காலையில மார்க்கெட் தொடங்குறதுக்கு முன்னாடி கொடுத்திருந்த லெவல்ஸ். அந்த லெவல்ஸ் எப்படி வேலை செஞ்சிருக்கு, நாம சொல்லியிருந்த ஸ்ட்ரைக்குங்கெல்லாம் என்னவா இருந்திருக்கு அப்படின்றத வாட்ச் பண்ணுங்க. மார்க்கெட் ஓப்பன் பிரைஸ் 26,261 அங்க ஓப்பன் பண்ணிட்டாங்க. நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் டேவோட ஹைக்கும் அதிகமாக தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஓப்பன் பண்ணவ பெருசா ஓப்பனுக்கு மேல சஸ்டெயின் ஆகல. ஆனா ஃபர்ஸ்ட் கேண்டில் அப்படின்றதே பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் டே க்ளோஸ் ப்ரைஸ்ல ஒரு சப்போர்ட் அப்படின்றத எடுத்துருச்சு. எடுத்து ஒரு ஸ்விங் ஆல் டைம் ஹையில் நம்மளோட R1 அப்படின்றதும் அங்கதான் இருந்தது. அங்க ஒரு ரிஜெக்ஷன், திரும்ப அந்த இடத்துல ஒரு சப்போர்ட். ஒன்ஸ் அதை பிரேக் பண்ணி ஓப்பன் ப்ரைஸையும் பிரேக் பண்ணி கீழே வராங்க. ப்ரீவியஸ் டே ஹைல சப்போர்ட், திரும்ப ஓப்பன் ப்ரைஸ்ல ரிஜெக்ஷன். திரும்ப அவங்க வந்திருக்க இடம் பார்த்தீங்க அப்படின்னா நாம கொடுத்திருந்த S1. S1 வழக்கமா இந்த இடம் ரீச் ஆயிடும் நம்மளோட கால்குலேஷன்ல எடுக்கும்போது. ஆனா நேத்து ஒரு 9 பாயிண்ட் மிஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து அங்க ஒரு புல் பேக், ப்ரீவியஸ் டே ஹை அந்த ஏரியால ஒரு ரிஜெக்ஷன் ஆகி திரும்ப இப்போ அங்கேயே தான் முடிச்சிருக்காங்க. மார்க்கெட் ஒரு வழியா ஆல் டைம் ஹை அப்படின்னு இருந்ததை பிரேக் பண்ணி நேத்து புது ஹை அப்படின்றது செட் பண்ணியாச்சு. இப்ப இதுக்கடுத்து வரும் நாட்கள்ல அந்த புது ஹை அப்படின்றது பிரேக் ஆகுமா அப்படின்றத நம்ம பார்ப்போம். இன்னைக்கு உண்டான லெவல்ஸ், பிரீமியம் என்ன சொல்லுது அப்படின்ற எல்லா விஷயத்தையும் பார்ப்போம். நேத்து சென்செக்ஸோட எக்ஸ்பைரி முடிஞ்சிருக்கு. இன்னைக்கு சென்செக்ஸோட புது கான்ட்ராக்ட் நம்ம ட்ரேட் பண்ண போறோம். எப்பவுமே ஒரு ட்ரெண்டை ரிவர்சல் பண்றதும் அந்த ட்ரெண்டை வேகமா கண்டினியூ பண்றதும் ஒரு எக்ஸ்பைரி முடிஞ்ச மறுநாள் தான் அதிகபட்சமான டைம்கள் நடக்கும். ஏன் அந்த மாதிரி நடக்குது? அதிகபட்சமா அந்த எக்ஸ்பைரி முடிஞ்ச மறுநாளுக்கு பெரிய மூமெண்ட் ஏன் வருது அப்படின்னீங்கன்னா பிரீமியம் அதிகமா இருக்கும். அதாவது டைம் வேல்யூ அப்படின்றது அதிகமா இருக்கும். பிரீமியத்துல ஒவ்வொரு ஸ்ட்ரைக்லயும் இருக்க டைம் வேல்யூ அப்படின்றது அதிகமா இருக்கும். இங்க இந்த ஆப்ஷன் செயின் ரன் ஆகுறதே அங்க இருக்கிற டைம் வேல்யூவை ஜீரோ பண்றது தான். அந்த டைம் வேல்யூ அப்படின்றது எக்ஸ்பிரி டே அன்னைக்கு தான் ஜீரோ ஆக போகுது. அதுக்கு முன்னாடி வரையும் எல்லா ஸ்ட்ரைக்லயும் ஒரு ஒரு பிரைஸ் இருக்க தான் போகுது. அது ஐடிஎம்மா இருந்தாலும் சரி, ஓடிஎம்மா இருந்தாலும் சரி. ஐடிஎம்லயும் டைம் வேல்யூ அப்படின்றது இருக்க போகுது. ஓடிஎம்ல இருக்க மொத்த ப்ரைஸும் டைம் வேல்யூவா தான் இருக்க போகுது. அந்த டைம் வேல்யூ எக்ஸ்பைரி டே அன்னைக்கு தான் ஜீரோ ஆக போகுது. ஸோ அந்த டைம் வேல்யூவை கரைக்கிறதுக்கு தான், அதிகப்படியான டைம் வேல்யூ இருந்தது தான் பெரிய ட்ரெண்டியான மூவ்மெண்ட் அப்படின்றத கொடுப்பாங்க. அது ஒரு வலாட்டைலாகவும் இருக்கலாம், இல்லை ஒன் சைட் மூவ்மெண்ட்டாகவும் இருக்கலாம். சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம இதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு இன்னைக்கு உண்டான லெவல்ஸ் என்ன, ப்ரீமியம் என்ன சொல்லுது அப்படின்றது எல்லாத்தையும் பார்ப்போம். ஓகே, இன்னைக்கு உண்டான லெவல்ஸ் மார்க் பண்ணியாச்சு. என்ன அப்படின்னா 26,374, 26,303, 26,154, 26,075. இதுதான் நம்ம இன்னைக்கு உண்டான லெவல்ஸாக எடுத்திருக்கோம். இந்த லெவல்ஸ் எப்பவுமே நம்ம சொல்றது தான், ஒரு காலும் புட்டும் அவங்களோட க்ளோசிங் ப்ரைஸை பேஸ் பண்ணி தான் இந்த லெவல்ஸ் அப்படின்றத எடுத்திருக்கோம். சரிங்களா? இதை தாண்டி ப்ரீமியம் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் 26,200 இந்த ஸ்ட்ரைக்குக்கு மேல இருக்கிறது பிரீமியம் சப்போர்ட் கிடைக்கிற பட்சத்துல தொடர்ந்து அப்சைட் மூவ்மெண்ட் கிடைக்கும். இந்த 200க்கு கீழே இருந்து ப்ரீவியஸ் டே லோ அப்படின்றதும் பிரேக் ஆகிற பட்சத்துல டவுன் சைட்ல ஒரு நல்ல மூவ் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. அதே நேரத்துல 26,300 இதை கிராஸ் பண்ணி நமக்கு ப்ரீவியஸ் டே ஹையும் கிட்டத்தட்ட அந்த ஏரியால தான் இருக்கு, 313. இதையும் பிரேக் பண்ற பட்சத்துல அப்சைட்ல ஒரு நல்ல மூவ்மெண்ட் அப்படின்றத எதிர்பார்க்கலாம். சரிங்களா? இது சும்மா ப்ரீவியஸ் டே க்ளோஸ் ப்ரைஸ் ஹை அப்படின்றத பேஸ் பண்ணி கிடையாது. நம்ம வீடியோவை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம சொல்ற ஸ்ட்ரைக்குங்க ஐடிஎம்மாவே இருக்கா அப்படின்றத மட்டும் வாட்ச் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஆப்ஷன் ட்ரேடிங் பண்றவங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ, பாய்.